இந்த இடத்துல ஒரு மாணவனுடைய கல்வி வீணாவது அதை வீணாமாக்குறது கேட்கக்குள்ள இன்னைக்கு என்ன சாப்பிட்டு நீ சாப்பிடல அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் சொன்னாரு. சீனில் எனக்கு ஆணியரி காலை ஃபுல்லாக அப்படியே தோண்டினேன். எந்த விதத்துல நியாயமா இருக்கும் தெரியல. இப்படி ஒரு அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. இந்த காணொளி மக்களாகி உங்கள்கிட்ட இவங்க உதவி கேட்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு நோயாளி உங்கள்ட்ட மக்களாகி உங்கள்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்காங்க. நாம ஒருத்தருக்கு செய்யற தர்மம், ஒருத்தருக்கு செய்யற உதவி எமக்கு இவ்வுலகிலும் பயனளிக்கும், மறுமை வாழ்க்கையிலும் பயனளிக்கும் என்பதை நீங்க ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. சீனி இருக்காப்பா? சீனி வரது கிட்னி பிரச்சனை இருக்கு. அதுக்கு இந்த கிட்னிக்கு இந்த ஒரு ஆதாரம் இந்த அடிக்க போன மைத்திரி ஆஸ்பத்திரி போகிற இந்த குட்டி கிளீன் இது வந்து கிட்னி கிளீனுக்கு போகிறேன் போகிறது புரோடி நிம்மதி ஆகுது. அந்த ரிப்போர்ட் நான் இதுக்குள்ள இருக்கு. இது வந்து சீனிக்கு பிரஷருக்கு இந்த வாழத்தினை போகிற கிளீன். இது மான் என்னோட அரைக்கிறேன். இவருக்கு ஃபிக்ஸ் வராது. அந்த கிளீன் அவருக்கு ஃபிக்ஸ் வரையா? இவர் உங்களோட அரைக்கிறேன்? இவர் என்னோட அரைக்காது. அப்போ உங்களோட வைஃப் எல்லாம் வைஃப் என்ன விட்டுட்டு வரத்த மாதிரி வீட்டு போயிட்டாங்க. இப்போ மகன் உங்களோட அரைக்கிறேன். மான் என்னோட வரத வரையும் உங்களோட வைஃப் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த கூலிக்கு இருக்கேன் வாடகை. இந்த வீட்டில் வாடகை இருக்கீங்க. அப்போ இப்போ சாப்பாடு சில சாப்பாடு சில கொஞ்சம் கஷ்டம். குடும்பங்களே இருந்தார். குடும்பங்கள் படிக்கார் அவர் 9 படிக்கார். வயசுகள் ஏற்றி கொண்டு விடுறது. வயசுகளில் வந்து 2 நாள் ஸ்கூலுக்கு போகலாது. ஸ்கூலுக்கு போகல 2 நாள் நீங்கள் ஏற்றி கொண்டு விடுறேன். சோமில் கால் இந்த திருப்பி விரிஞ்சு பழைய போயிடுச்சு. இந்த கால் மீதாக இருக்கு. இப்போ இது என்ன செய்யணும்? இப்படி இருக்காது. இந்த கால் வாங்க ஹிட் வந்தாரு. இந்த கால் வந்து சீனில் எனக்கு ஆணியரி காலை ஃபுல்லாக அப்படியே தோண்டினேன். தோண்டி செஞ்சேன் அவங்களுக்கு ஃபுல்லாக தோண்டினேன். இந்த இஞ்சாலையும் இந்த காயம் வந்துட்டு இப்போ இது கொஞ்சம் நல்லா இருக்கு. இஞ்சால காயம் ஒரு இந்த அடிக்கு பாருங்க படத்துல. இதை என்ன செய்யணும்? வெட்டி ஆப்ரேஷன் பண்ணணுமா? வெட்டி ஆப்ரேஷன் பண்ணாப்பா. பண்ணினா 6-7 மாதம் போக நல்லா இருக்குது. வருத்த முறையுமா வீட்டோட போய் தான் அவங்கள வருத்த மாதிரி நல்லா இருந்தா நான் கடையில் வச்சு நல்லா தொழில் அஞ்சு நல்லா இருந்தாங்க. கடையில் வச்சிருந்தேன். கடை வச்சிருந்த ரெஸ்ட் கடை ஹோட்டல் வர சென்ட்ரல் காலேஜ் கண்ணி நெஞ்ச நல்லா இருந்துட்டாங்க. இப்போ இந்த நோய் வரையும் வானான்டா. அவருக்கு 10,000 இவருக்கு 7,000 தீர்த்த பிள்ளை செலவு. அப்போ நான் காலியாட்ட அந்த பிள்ளை செலவு கட்டமான சார் 2 வசதியில் சேர்ந்தா அப்போ அவர் சொன்னார். அவர்கிட்ட சொன்னாங்க எங்கள் வைஃப்கிட்ட இவர் பிள்ளைச்சலை கட்ட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன செய்ய பண்ணுங்க? அப்போ நான் எனக்கு பிள்ளைச்சலை உண்டுமானா இவருக்கு டிவைஸ் வாங்கிட்டாங்க. அந்த காட்டி கூட கவுத்தப்படணுண்டா. அப்போ நானும் அதை கவனிக்க விட்டுட்டேன். இவர் என்ன செஞ்சாண்டா இன்றைக்கி சம்மன்ஸ்லாம் போய் அட்ரஸை கொடுத்து இவ சம்மன்ஸை வச்சு என்ன பிடிக்க வச்சுட்டான். கடைசியில் 180 நாங்கள் போலீஸில் போய் எங்களோட எடுத்து ஜெயிலில் கொண்டு வச்சுட்டாங்க. வருத்தத்தோடையும் உங்களுக்கு ஜெயிலில் கொண்டு வச்சு வருத்தம் தெரிஞ்சு கொண்டு வச்சு. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்களா? இவர் ஒரு காலத்தில் நல்லா கடையில் அமைச்சு வியாபாரம் பண்ணி அவங்களோட புள்ள ஊட்டியில் அவனோட ஒய்ஃபை நல்லா பார்த்துட்டு இருந்திருக்காரு. பார்த்துட்டு இருந்தவர் வருத்த முறை அவருக்கு, அதாவது கிட்னி வருத்தம். அவரை காலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வருத்த முறையும் அவங்களோட ஒய்ஃப் அவரை விட்டு விட்டு போகிறாங்க. தனிமையாக ஆகுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வருத்தம் இருக்குன்னு தெரிஞ்சும் அவரை காலை பாருங்கள் கிட்னி வருத்தம் இருக்கு. அவர் பிள்ளைச்சில ஓட்டணும். அதாவது இந்த பிள்ளையை அவர் வச்சிருக்காரு வளர்க்காரு. அதாவது ஒரு தொழிலும் செஞ்சு கேளாத நிலைமையிலையும் அந்த பிள்ளையை வச்சுட்டு இருந்து அவர் படிக்கிறதுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காரு. அந்த பொடியை சைக்கிள் கூட இல்லை அவருக்கு ஏற்றிட்டு போகிறதுக்கு. அந்த பொடியை ஸ்கூலுக்கு போகிற பொடியல் அந்த டைம்லையும் கோர்ட்டில் வழக்கு போட்டு இவர் புள்ள செலவு கட்டணும் அப்படின்ட்டு துண்டு கொடுத்துருக்காங்க. எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் தெரியல. இப்படி ஒரு இரக்கம் இல்லாத குணம் இவருக்கும் இருக்கப்படா அப்படின்ட்டு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ரைட், இப்போ உங்களுக்கு தேவைகள் சைக்கிள் ஒன்று வேணும் கட்டாயமா? சைக்கிள் ஒன்று வேணும். ஓடலாம் அந்த கால இவருக்கு நான் பின்னால் நோம்பல போன இவர் ஏற்றி ஓடி நான் கால் விரிகிறேன். இவரை நான் இவரை முன்னு கணிப்பேன். பின்னால் பாஜாப்பா போகலாம். நான் ஒரு சைக்கிள் இந்த காலை செய்கிறேன்னா எவ்வளோ கிட்ட இந்த கால் செய்கிறேன். இப்போ ஒரு இந்த மருந்தோட்டு கட்டுறா 12,000 ஃபைன் வரும். மருந்து கட்டுறது அதை வெட்டி செய்கிறேன்னு சொன்னால் பெரிய தொகை வேண்டி வேணும். கொஞ்சம் கணக்கு போகும். இப்போ இந்த வாடகை இந்த வீட்டுக்கு எவ்வளோ கட்டுற மாதம்? வாடகை மாதம் 7,000 கொடுக்குறாங்க. இன்னைக்கு வரத்தஞ்சு 5,000 எடுக்காங்க. 5,000 எடுக்காங்க. அதாவது மருந்து செலவு இப்படி பேருக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் இவருக்கு இந்த வாழத்தின கிளீனுக்கு போகிறேன். நாங்கள் இவருக்கு மருந்து இவருக்கு ஃபிக்ஸ் வர இவருக்கு சின்ன வயசுலேருந்து இவர் கிளீனுக்கு போகிறேன். இவரை தனியாக விட்டு நாங்கள் இந்த ஃபைத்துக்கு மேலாது என்ன கூட நடிப்பார். வேறு இன்னொரு பிரச்சனை என்ன, நான் பொழுநர் வரைக்கும் கிளீனுக்கு போகிறேன். அப்போ கிட்னி கிளீனுக்கு அதுக்கான போக்குவரத்து இந்த குளிசாலை தந்துருக்காங்க. இந்த பாருங்கள் இந்த குளிசை கூட எடுக்கிறது இல்லாமல் இந்த குளிசை வந்து கிட்னி பார்க்குற குளிசை புரோட்டீன் பலி ஆகிற அன்னைக்கு இந்த குளிசை கூட எடுக்கிறது வசதி இல்லாமல் இந்த குளிசைக்கு எப்படியும் ஒரு 15,000-12,000 மாதம் ஒன்று இந்த குளிசைக்கு போக்குவரத்து செலவு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி இருக்கிறவங்கள தெரியாததான் முதல் பிரச்சனை. அதாவது நிறைய மக்கள் பார்க்கிங்க, உதவி செய்யக்கூடியவர்கள் இருக்கீங்க. அதாவது இந்த இடத்துல ஒரு மாணவனுடைய கல்வி வீணாவது அதை வீணாமாக்குறது உங்களோட பொறுப்பு. இப்படி ஒரு நோயாளியுடைய நோய்க்கு குணப்படுத்துறது, அதாவது இவங்களோட வீட்டு வாடகை அன்றாடம் சாப்பிட்றதுக்கு. அதாவது நான் இன்றைக்கி வந்து அவர்கிட்ட கேட்கக்குள்ள இன்றைக்கி என்ன சாப்பிட்டு நீ சாப்பிடல அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் சொன்னார். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் உதவுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். நான் இந்த இடத்துல அவருடைய மொபைல் நம்பர் அவருடைய அக்கௌண்ட்டை போடுறேன். இன்ஷா அல்லாஹ் தயவு செய்து கேட்க உதவிடுங்க. உதவோட மக்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க. இன்ஷா அல்லாஹ். வஸ்ஸலாம். நன்றி.